Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah khalaqal insana wa 'allamahu al-bayan. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi bismillah wa sahbihi wa ba'd. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. மிகுந்த சங்கைக்குரிய இமாம் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் மலேசியா இனாம் கபிதான் மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வின் உறுப்பினரே, வரையில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் காரணமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கையான பெருமக்களே, இந்த மஸ்ஜிதிலே வழமையாக நடைபெற்று வரக்கூடிய சலவாத் மஸ்ஜிதினுடைய தொடக்கமாக இந்த உரை அமையப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய சங்கைக்குரிய இமாம் அவர்கள் சலவாத்தை குறித்த சில அழகான குறிப்புகளை இங்கே தந்தார்கள். அந்த வரிசையில் ஏன் சலவாத் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் எனது தலைப்பினை நான் அமைத்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நாயகமே, உங்களை நாம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பஷீராக நதீராக அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்த நபிமார்களை கவனித்து பார்த்தால், ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு குழுவிற்கு அல்லது ஒரு நாட்டினருக்கு அல்லது ஒரு பகுதியினருக்கு நபியாக அனுப்பப்பட்டார். ஆனால் நம் இறைவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே காஃபத்தல் லின்னாஸ் என்றார். அத்துணை மக்களுக்கும் உங்களை நாம் அருளாளராக சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லக்கூடியவராக, நரகத்தை கொண்டு எச்சரிக்கக்கூடியவராக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்கிறார். இந்த வசனம் குறித்த பொருளை, கருத்தை அறிஞர் பெருமக்களாக இமாம்கள் வழங்கும் பொழுது, இது முஸ்லிம்களுக்கு மட்டுமான நபி அல்ல, உலகில் தோன்றிய அத்துணை பேருக்குமான நபி என்கிறார். உலகத்தில் உள்ள அத்துணை படைப்பினங்களுக்கான நபி என்கிறார்கள். மலக்குகளுக்கும் அவர்கள் நபி, ஜின்களுக்கும் அவர்கள் நபி. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் அணுகுகிறார். நீங்கள் இறை தூதர் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? நான் உங்களை கேட்டால் அதை நீங்கள் சொல்கிறீர்களா? என்ன வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கையை கொத்தி வைத்திருந்தான்.
இந்த கைக்குள் என்ன இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நபி என்றால் இந்த கைக்குள் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கையில் இருப்பதை நான் சொல்லவா அல்லது கையில் இருப்பதையே சொல்லவா என்றார்கள். கையில் இருக்கிறது நான் சொல்லவா அல்லது கையில் இருக்கக்கூடியதையே நான் பேச வைத்து நான் என்ன என்பதை சொல்ல வைக்கவா என்ற பொழுது அவன் திகைத்து போனான். அவனுடைய கையிலே சின்ன சின்ன பொடி கற்கள் இருந்தது. அந்த கற்கள் சொல்லியது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல். அதிர்ந்து போனான் அவன். அவர்களே சொல்லுவார்கள், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஆடு மேய்ப்பதற்காக மக்காவினுடைய மலைப்பகுதிகளிலே செல்லும் பொழுது ஒரு கல் என்னை பார்த்து சொல்லும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும். நான் அங்கே இருந்தால் அந்த கல்லை நான் இப்போதும் அடையாளம் காட்டுவேன் என்பார்கள். நாம் இங்கே என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பொதுவான ஒரு வழக்கு நம்முடைய பேச்சிலே இருக்கிறது. 40வது வயதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டது என்று இல்லை. 40வது வயதில் வழங்கப்படுவதாக இருந்தால், சிறு வயதாக நான் ஆடு மேய்க்கும் பொழுதே அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே உங்கள் மீது ஸலாம் உண்டாகட்டும் என்று அந்த கற்கள் எப்படி சொன்னது? 40வது வயதில் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்துங்கள் என்றார் அல்லாஹ். அதற்கான காலம் அது என்றார். அதுதானே என்று 40வது வயதில் ஒரு நபியாக அவர்கள் ஆக்கப்படவில்லை. அவர்கள் ஆரம்ப அரபாகிலேயே நபியாக இருக்கிறார். அதற்கான சான்றையும் சூரத் ஆல இம்ரான் விரிவாக பேசும். நான் அந்த செய்திகளுக்குள் செல்லவில்லை. ஏன் இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று. எத்தனை மதங்கள், எத்தனை மார்க்கங்கள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை அமைப்புகள், எத்தனை தலைவர்கள். ஆனால் அத்துணை தலைவர்களிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். யாரையும் ஏசியதில்லை. நம்ம வரலாறு நீங்க பாருங்க, யாரையும் திட்டியதில்லை, யார் மீதும் கோபப்பட்டதில்லை, யாருக்கும் எரிச்சலை ஊட்டியதில்லை, யாருக்கும் மன உளைச்சலை தந்ததில்லை, யாரையும் வெறுப்பாக பார்த்ததில்லை, கொட்டாவி விட்டதில்லை, இல்லை என்று சொன்னதும் இல்லை. ஒரு ஆச்சரியமான நபி அல்லவா? உலக பொருள்கள் மீது ஆசை கொண்டதும் இல்லை. யாராவது துஆ செய்ய சொன்னால் அதை மறுத்ததும் இல்லை. எல்லோரும் அவர்களுடைய துஆவிற்காக பிரியப்பட்டவர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த உணவையும் குறை சொல்லவில்லை. அவர்களுடைய இரவும் சரி, அவர்களுடைய பகலும் சரி, அற்புதமான முன்மாதிரியாக யாருக்கும் திகழ்கிறது என்பதற்கான நிறைய சான்றுகள் இருக்கிறது. நான் சொல்ல வந்த செய்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் வாழும் அத்துணை ஜீவராசிகளுக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார். நம்ம தமிழகத்திலே ஒரு ஊர், அங்கே ஒரு மீலாது ஷரீஃப் நடைபெறுகிறது. அந்த மீலாது விழாவிற்கு இஸ்லாமிய நம்முடைய சமூகத்தை சாராத ஒரு தலைவர் அழைக்கப்படுகிறார். அவர் பெயரை சொல்வதான பிரச்சனை இல்லை என்று நான் கருதுகிறேன். ஈவேரா பெரியார் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் அவர் ஒரு ஊரிலே வந்து அந்த விழாவுக்காக, எந்த ஊரிலே விழா நடக்கிறதோ அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, ரயில் அவர எந்த ஊரில் பக்கத்து ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது அங்கே வந்து அவர் இறங்குகிறார். இங்கிருந்து போய் அவர் வரவேற்கிறார், ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறார். அங்கிருந்து தலைவருக்கு இவர் கோவிலே பேசுகிறார். ஈவேரா, தப்பா இந்த பிரியாணிலாம் எனக்கு வச்சிடறாங்க நைட்ல, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பிரியாணி வைக்காதீங்க, எனக்கு காய்ச்சலா இருக்கு, நான் பிரியாணி சாப்பிடுவேன், ஆனா இப்ப சாப்பிட முடியாது, எனக்கு கஞ்சி காய்ச்சி வைங்க அப்படிங்கிறது. சரி ஐயா என்று சொல்லி முடிந்தது. விழா நடந்தது. விழா நடந்து முடிந்தது. எல்லாருக்கும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது, பிரியாணி. இவருக்கு மாத்திரம் கோப்பையில் கஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பார்த்தவர்கள் இருப்பார்கள். அவருடைய பேச்சினுடைய குணம், தனித்தன்மை, தைரியம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். துணி
துணிச்சலாக பேசக்கூடியவர். அசத்தியத்தை எதிர்ப்பதில் அன்றைய காலத்தில் அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக திகழ்ந்தார் என்பதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்டவர் அவரை 2 மடல் குடிந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு கீழே வைக்கிறார். வச்சுட்டு அவர் சொல்றாரு, எந்த முட்டா பையன் இந்த கஞ்சியில மூக்குப்பொடியை கொண்டிருக்கலாம் அப்படின்னு கேட்கிறார். செய்தி ரொம்ப முக்கியமான சகோதரர்களே, எந்த முட்டா பையன் இந்த கஞ்சியிலே மூக்குப்பொடியை கொண்டிருக்கிறான்? பக்கத்துல இமாம் இருக்கிறார். ஐயா, யாராவது கஞ்சியில மூக்குப்பொடியை போடுவாங்களா? போட்டிருக்கேன் அப்படிங்கிற. அப்போது இமாம் சொன்னாங்க, யாரும் போடல, நீங்க பெரிய வீச வளர்த்திருக்கிறீங்க, தாடி வச்சிருக்கிறீங்க, நீங்க மூக்குப்பொடி போடுற வழக்கம் உண்டு தானே? ஆமா உண்டு. நீங்க போட்ட அந்த முடி, அந்த மூக்குப்பொடி மீசை முடிகளிலே ஒட்டி கொண்டு இருந்து அதுவும் சேர்ந்து அந்த கஞ்சை குடித்து அந்த மனத்தை உங்களுக்கு தருகிறது. இதான் நடந்தது. சொல்லிட்டு இமாம் சொன்னாங்கம்மா, அதனால்தான் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள். கோப்பை அப்படியே கீழே வச்சுட்டு சொன்னாரா, அவர் சேர சொன்னாரு, அதை சொல்ல முடியாது. இந்த மீசையை பற்றி கூட அவர் சொல்லாமல் விடவில்லையா? ஏற்கனவே அவருடைய போதனைகளில் நான் அலட்டு போயிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன், அதிசயப்பட்டு போயிருக்கிறேன். மீசையை பற்றியும் கூட அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்தி எது சகோதரர்கள்? நீ எப்படி ஆடை அணிவிக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்? ஒரு மஜ்லிஸ், உணவருந்தை கொண்டிருக்கக்கூடிய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸிலே ஒரு சிறுவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். அந்த உணவை கையை அங்கும் இங்குமாக அவர் அசைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை அழைத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனையை விரட்ட மாட்டாங்க. ஒரு குழந்தை தவறு செய்கிறது என்றால் விரட்டுவதில்லை. அந்த குழந்தையை பார்த்து சொன்னாங்க, மகனே, குல் பிஸ்மில்லா. முதல்ல சாப்பிட துவங்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல். குல் பியமீன், வலது கையால சாப்பிடு. குல் மா யலி, உனக்கு பக்கத்தில் இருக்கிறதை சாப்பிடு. நீ அங்கும் இங்குமாக கையை அசைக்க கூடாது. உணவு தட்டிலே உணவு இருக்கிறது என்றால் இங்கிருந்து எடுக்கக்கூடாது, இங்கிருந்து எடுக்க வேண்டும். நடுவிலிருந்து எடுக்காதே, தூரத்திலிருந்து எடுக்காதே. உனக்கு பக்கத்திலிருந்து உணவை கொண்டு வந்து சாப்பிடு என்று வல்லவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் வகையை கூட சொல்லி தந்தார்கள். குடிக்கும் வகையை சொன்னார்கள், உடுத்தும் வகையை சொன்னார்கள், பார்க்கும் வகையை சொன்னார்கள், பிடிக்கும் வகையை சொன்னார்கள், நடக்கும் வகையை சொன்னார்கள். நீ அமர்வது எப்படி, நீ தூங்கும் பொழுது எப்படி தூங்க வேண்டும் என்பதை எல்லாம் ஒன்றாக சொல்லி தந்து எல்லாவற்றையுமே இந்த 23 ஆண்டு காலங்களில் வையத்தில் வாழ் அத்தனை பேருக்கும் சொல்லி தந்தவர்கள் காத்துல் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எண்ணி பார்க்கிறோம், இந்த கண்மணி நாயகத்திற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் வாழ வேண்டிய வழி, நாம் கொடுக்க வேண்டிய கொடுக்கல் வாங்கல், நாம் செய்ய வேண்டிய வியாபாரம், விவசாயம், எந்த துறையை நீங்கள் தொட்டாலும் அத்துணைக்கான தெளிவான வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான அத்துணை வழிவகைகளையும் பேசியவர்கள் தான் அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது இந்த சமூகத்தின் மீது தார்மீக கடமை. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் இருந்து மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு வந்தார். எல்லோருக்கும் தெரியும் இந்த சமுதாயத்தை அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்பதை பாருங்கள். இந்த சொல்லக்கூடிய செய்திலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. அதுல ஒரு பகுதி நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். அது நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். எதை கண்களை திறக்க வேண்டும்? மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு மக்காவில் இருந்து வந்த தோழர்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்களையும் ஆஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக
சகோதரர்கள், நீங்கள் இருவரும் சகோதரர்கள், நீங்கள் இருவரும் சகோதரர்கள். எப்படி ஆகினாங்க தெரியுமா? வந்தவங்களை கூப்பிட்டு நீங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க வீட்டுல இருங்க, நீங்க அவங்க வீட்டுல இருங்க என்று சொல்லவில்லை. மாறாக இவருடைய தன்மை எப்படி, இவர் யாரோடு செட் ஆகவர், யாரோடு இணைந்து போக முடியும், யாரோடு இணைந்து வாழ முடியும், யாரோடு கொடுக்கல் வாங்கலை சிறப்பாக செய்ய முடியும், இவர் வாழ்ந்த விதம் எப்படி, இவர் வாழும் விதம் எப்படி என்பதையெல்லாம் பார்த்து 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதுனாலதான் நீங்க பாருங்க, சஹாபிகள் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா? மக்கா வாசிகள் மதீனா வாசிகளுடைய வீடுகளில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள தகராறு இருந்தது, சண்டை இருந்தது, விவகாரம் இருந்தது. இந்த வீட்டை குட்டிகள் வெளியேறினா என்று ஒரு வரலாறை நீங்க பார்க்க முடியும். ஒரு வரலாறை நீங்க காட்டுங்க. எப்படிப்பட்ட உறவு தெரியுமா, எப்படிப்பட்ட சகோதரத்துவம் தெரியுமா? இன்னமல் முஸ்லிமூன இஸ்வத்துன், முஸ்லிம்கள் சகோதரர்கள் தான். நான் சகோதரன், நீங்க சகோதரன். ஆனா உங்க சகோதரன் எனக்கு பங்கு, எனக்கு சொல்றது உங்களுக்கு பங்கு இருக்கா? இல்லை. சகோதரர்கள் சொந்த சகோதரனா இருந்தா அத்தா இறந்துட்டா, அம்மா இறந்துட்டா அவருடைய சொத்துல இருந்து பங்கு வரும். சொந்த சகோதரி இல்லை என்றாலும் பங்கு வரும். அத்தா ஒண்ணு அம்மா வேற, அம்மா ஒண்ணு அத்தா வேற, எப்படி இருந்தாலும் சொத்திலே பங்கு இருக்கிறது. அதற்கான வரையறைகளை குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது, இமாம்கள் அதற்கான விரிவினை தருகிறார்கள். ஆனால் நாமெல்லாம் சகோதரர்கள் தானே. அதற்காக உங்களுடைய சொத்து எனக்கும், என்னுடைய சொத்து உங்களுக்கும், என் சொத்து அவருக்கும், அவர் சொத்து இவருக்கு வருமா? ஒருவர் வர்ணித்து விட்டால் பாக பிரிவினையை நாம் வருவோமா? வரமாட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுத்த அந்த சகோதரத்துவத்தில் சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! சொந்த உறவுகள் சொத்திலே பங்கு தருவதற்கு மறுக்கின்ற இந்த காலகட்டத்தில் இரத்த உறவு இல்லாத மக்காவிலிருந்து எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களிலே பங்கை தருகிறோம் என்கிறார்கள். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபி. அவங்களோட யாரை ஜாயின் பண்றாங்கன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜாயின் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வசதியா வாழ்ந்தாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வசதியானாங்க. இப்ப ரெண்டு பேரும் சகோதரர்களாக சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் இருக்கிறதே ஆச்சரியமான. சொந்த சகோதரன் சொந்த பங்கு கொடுக்கிறது யோசிக்கலாம். கணவன் மனைவிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகள் தனியாக பிரிந்து போனால் அவர்களுக்கு சொத்தை தருவதை யோசனை வருகிறது. ஆனால் மக்காவிலிருந்து வந்த குடுக்கல் வாங்கலில் தொடர்பு இல்லாத, இரத்த தொடர்பு இல்லாத அவர்கள் சொத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலேயும் இந்த சகோதரத்துவத்தை கற்பனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்த சஅத் இப்னு ரபீ சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இந்த மதீனாவிலேயே முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகமான செல்வம் உடையவன் நான் தான். முஸ்லிம்களிலேயே அதிகமான செல்வம் உடையவன் நான் தான். இதிலே இந்த சொத்தை நான் இரண்டாக பங்கு வைக்கிறேன். உங்களுக்கு பாதியாக இருப்பாங்க. 1 கோடி இருந்தா 50 லட்சம். இது பெரிய விஷயம் இல்லை. அடுத்து சொல்வதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது, வரலாறுகளில் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களால் வேறு விதமாக பேசப்படுகிறது. அப்படி வேறு விதமாக அவர்கள் பேசுவதை பார்த்து நமக்களும் கூட, சில குறிப்பான இளைஞர்களும் கூட இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவருடைய இதயம் தெளிவுற வேண்டும் என்பதற்காகவே இதை நான் மீண்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய சொத்தில் பாதி
இந்த விஷயம் சரியா? இது ஒரு பிழை மாதிரி தெரியவில்லையா? ஒரு மனைவியை விட்டுக் கொடுப்பது என்பது நல்ல விஷயமா? இது சரியான ஒரு விஷயமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா நாம் வளர்த்திருக்கக்கூடிய பாதை எப்படி, நாம் வாழும் தன்மை எப்படி? ஆனா அரபுலகத்தில் அது இல்லை. அரபுலகத்தை பொறுத்தவரை இன்றும் நீங்கள் சென்று பாருங்கள், 50 வயதாக இருக்கக்கூடிய ஒருவர் 18-19 வயது பெண்ணை முடிப்பார். யாரும் குறை சொல்ல மாட்டார். ஏன் நம்ம கேட்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமணம் எப்படி முடிச்சாங்க? தனக்கு வயதால் 15 வயது மூத்த ஒரு பெண்ணை முடிச்சாங்களா இல்லையா? ஹதீஜா நாயகியை. அதை குறித்து யாராவது பேசுகிறார்களா? ஏற்கனவே 2 கல்யாணம் முடிந்த விதவை அவர்கள். 2 முறை கல்யாணம் முடிஞ்சிருக்குது, விதவையா இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் முடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கான கடும் போட்டி மக்களிலே நிலவுகிறது. நிறைய இளம்பெண்கள், வசதியான பெண்கள் திருமணம் முடிப்பதற்கான ஆயத்தமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அழகான தோற்றம், அன்பான தோற்றம், அல் அமீன் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு மக்கா முழுவதுமே வலம் வரக்கூடிய, அவர்களை திருமணம் முடிப்பதற்கான கடும் போட்டி நிலவக்கூடிய காலகட்டத்தில் 2 கல்யாணங்கள் முடிந்து விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகிய ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்கமா இல்லையா? அந்த மக்காவை, இதை பற்றி மக்காவும் சரி அரபுலகத்திலும் சரி இதை பற்றி வயது பிரச்சனை என்பது இல்லை. மனசு ஒத்து போகணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், மாப்பிள்ளைக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 26 வயசு, ஓகே தானே? அடுத்த பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 22 வயசு, ஓகே என்று சொல்லுவோம். 2 பேருக்கு மனசு ஒத்து போகலன்னா அது வாழ்க்கையாக அமையுமா? இஸ்லாம் 2 மனம் ஒத்து போகிறதா என்பதை தான் கவனிக்கிறது. அதை கவனிக்கணும். வயது வித்தியாசம் அல்ல, வயது கடந்து கூட நேசிக்க முடியும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இளம் வயது வித்தியாசம், கடுமையான வயசு வித்தியாசம் இருந்ததா இல்லையா? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட ஆயிஷா நாயகி இளமை. வரலாறு ஒன்றும் வரைந்து வைப்பதற்காக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு முழுவதும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஆயிஷா நாயகி எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளவு பெரிய பிரியத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியுமா இல்லையா? ஒரு தகவலை சொல்ல பாருங்க, அது விகிடமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார். ஒரே சமயத்தில் 9 மனைவி இருந்தார். ஒரு வீட்டில் தான் நைட்டில் தங்குவாங்க, யாரும் ஒரு வீட்டில் தங்குவாங்க. ஆனா காலையிலும் மாலையிலும் எல்லா வீட்டுக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளியிலே அமர்ந்து மக்களுக்கான போதனைகள், அவர்கள் கண்ட கனவுக்கான விளக்கங்கள் இவையெல்லாம் சொல்வதற்கு பிறகு ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போவாங்க. போய் கடைசியாக யாருடைய முறையோ, யார் வீட்டில் அவங்க தங்குறாங்களோ அந்த வீட்டுக்கு கடைசியாக போயிடுவாங்க. அதே போன்று மாலை வேளையிலும் அதே போன்று என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக செல்வார்கள். கடைசியாக எங்கு தங்குகிறார்களோ அந்த வீட்டில் தங்குவாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு வீரர் ஆயிஷா நாயகி வீட்டில் தங்கல, வேற வீட்டில் தங்குறார். அவனை ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்தார். முதலாவதாக ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்தார். வந்து அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது போய்வாங்க, பாலோ ஏதாவது சாப்பிடுவாங்க. அது இல்லைன்னா தண்ணியை குடிச்சு சரதாசம் போயிடுவாங்க. இப்ப ஆயிஷா நாயகி ஒரு கேள்வி எழுதுறார், யா ரசூலல்லாஹ், மனைவிமார்களில் உங்களுக்கு மிக பிரியமானவர் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வியா இல்லையா? ரசூல் பதில் சொல்லுங்க. நம்ம 2 மனைவி இருக்கிறவங்க, ஒரு மனைவி நம்ம கேட்கிறான், இந்த 2 பேரும் உங்களுக்கு யாருங்க தெரியும், கூடுதல் தெரியும் அப்படின்னு கேட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் நீங்க யோசிங்க. யாரையும் கூட இல்லை, 2 பேரும் பிரிதான், 2 பேரும் 2 கட்டு தான். அவங்க கேட்பாங்க, யார் வலது கட்டு யார் இடது கட்டுன்னு கேட்பாங்க. இப்ப சொல்லுவது கஷ்டமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் யோசிக்காமல், அத்தையா ஆயிஷா, ஆயிஷா நீங்க தான் எனக்கு தெரியுமா
மனைவிமார்களும் இருக்கும் பொழுது கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறீர்களா? என்ன வாழ்க்கை யோசிப்பார். உலகத்தில் எத்தனை வாழ்க்கைகள் பிரச்சனைகள், அத்துணை பிரச்சனைக்கும் மருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தீர்வு இருக்கிறது. அவங்க கேட்கிறாங்க, எல்லா மனைவியும் இருக்கும்போது நீங்க பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றேங்கிறாங்க, சொல்லல, பதில் சொல்லுங்கிறாங்க. பதில் சொல்லவே கேட்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லக்கத்கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். என் ஹபீபை பார்த்து வாழுங்கள், அவர்களை பார்த்து நடங்கள், அவர்களை பார்த்து தூங்குங்கள், அவர்கள் சாப்பிடுவது போன்று சாப்பிடுங்கள் என்கிறார். அவர்கள் உடையுங்கள் போன்று அணியுங்கள் என்கிறார். அவர்கள் குடிப்பது போன்று குடியுங்கள் என்கிறார். அவர்கள் வாகனிப்பது போன்று வாகனியுங்கள் என்கிறார். அத்துணை உங்களுக்கு ஆரோக்கியமானது என்கிறார் அல்லாஹ். இப்ப கேட்கிறாங்க, எல்லா மனைவிமாரும் இருக்கும்போது நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் அப்படின்ட்டா. அன்னைக்கு இரவுல பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தங்குறாங்களோ அந்த வீட்டுல எல்லா மனைவிமாரும் வருவாங்க. 2 மனைவி ஒரு வீட்டுல பார்க்க முடியுமா? ஒரே வீட்டுல முடியுமா? எவ்வளவு பெரிய சங்கடம். எல்லா மனைவிமாரும் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை எப்படி, என்ன ஆற்றல், எல்லா மனைவிமார்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பக்குவம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அப்ப எல்லா மனைவிமார்களும் கூடுவாங்க, கூடி ஒன்றா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, ஸல்லல்லாஹு அந்த வீட்டுல தங்குவாங்க. இப்ப எல்லாரும் வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டாங்க, புறப்படணும். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், உங்களுக்கு மனைவிமார்களிலேயே மிக விருப்பமானவர் யார்? என்ன கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி அப்படியே வச்சுங்க. முதல்ல காலையில போகும்போது ஆயிஷா நாயகி கேட்டாங்க இல்லையா, நாயகமே உங்களுக்கு மிக பிரியமானவர் யார்? மனைவிமார்களில் உங்களுக்கு பிரியமானவர் யார் கேட்கும்போது அந்தி ஆயிஷா, ஆயிஷா நீங்க தான் சொல்லிட்டாங்களா? இதை நீங்க யார் எல்லாருக்கும் மத்தியில் வைத்து கேட்டால் சொல்லுவீர்களா அப்படின்னு கேட்டாங்களா? சொல்லவே சொன்னாங்களா? போகும்போது கையில ஸல்லல்லாஹு ஒரு வாசல் வச்சிருந்தாங்க. அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஆயிஷா நாயகி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஆயிஷா நான் இப்போ பேரிச்சம்பழத்தை தந்தனா இல்லையா? ஆமா. இப்படி நான் தந்ததாக நீ யாரிடமும் சொல்லக்கூடாது. இது பேரிச்சம்பழத்தை தந்த இது ஒரு பெரிய வேண்டாம், ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் தந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன, சொல்லட்டா ஒரு பேட்டே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க, ஆனா யாரிடமும் சொல்லக்கூடாது. சரி நாயகமே, இது முத்து கொடுத்ததுல கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் இல்லை, சரியாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் முத்து கொண்டது எல்லா மனைவிமார்களுக்கும் மத்தியில் வைத்து நான் கேள்வியை கேட்பேன். உங்களுக்கான பிரியமான பெண்மணி என்று யார் என்று கேட்ட போது நீங்க பதில் சொல்வீங்களா? நான் சொல்லுவேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் பெரிய விஷயம். பேரிச்சம்பழம் தந்ததை நான் சொல்லுவோம், நீ சொல்லக்கூடாதுன்னு ஒரு மேட்டரா? நான் சொல்லல நாயகமே, அப்படியே ஆயிஷா சொல்லிக்கலாம். அடுத்து ஜுவைரியா நாயகத்துக்கு போனாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை கையில் கொடுத்தாங்க. ஜுவைரியா, நான் பழம் தந்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது, இப்படி ஒரு பேரிச்சம்பழம் தந்ததை யாரையும் சொல்லக்கூடாது. சரி நாயகமே, மனைவிமார்கள் மீறுவாங்களா? மீறுவார்களா? மீற மாட்டாங்க. சரி நாயகமே, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, சஃபியா ரலியல்லாஹு தஆலா, இப்படி ஒவ்வொரு மனைவியிடத்துல வர்றாங்க. எல்லா மனைவியிடத்திலையும் ஒவ்வொரு பேரிச்சம்பழம் கொடுத்து இது யாரிடமும் சொல்லக்கூடாது. சரி, இப்ப இரவு வந்தாச்சு. வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போகணும். ஆயிஷா நாயகி கேள்வி ஆரம்பிக்கிறாங்க, யாரும் சொல்லலாம், மனைவிமார்களிலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் யார்? கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே, எத்தகைய ஒரு கேள்வி அது, எவ்வளவு ஒரு கடினமான பதில். கேள்வி லேசாக இருக்கலாம், பதில் எவ்வளவு கடினமாக சொல்ல முடியுமா? 2 மனைவிகள் இருந்தாலும் இருக்கலாம். சொல்லுவீங்களா நீங்க? தகவல் போயிடும் போயிடும்ல, போனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பதில் சொன்னாங்க, நான் யாருக்கு பேரிச்சம்பழம் தந்தேனோ அவர். சப்ஜெக்ட் புரிஞ்சுதா? இது ஒரு அறிவான விஷயம். அந்த அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அத்துணை பேரும் தங்களுடைய கல்புக்குள்ளா சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மனதிற்குள் சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன்னா பேரிச்சம்பழம் தந்ததை சொல்லக்கூடாது, பேரிச்சம்பழம் தந்ததை சொல்லக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இளம் மனைவியாக இருந்த பொழுதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதிலே மிக மூத்தவர்களாக இருந்த பொழுதிலும்
பார்க்கறாங்க பாருங்க, நிற வித்தியாசம் பார்க்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இது நல்ல விஷயமே அல்ல. இதிலிருந்து இந்த சமூகம் வெளியாகும், கண்டிப்பாக வெளியாக வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகத்தை விரும்பி இருக்கிறாங்க, எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகத்தை நேசிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையுடைய இறுதி பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா நாயகி பேசுவாங்க. ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் என்னுடைய நெஞ்சிலே பிரிந்ததுன்னு பெருமையா சொல்றாங்க. கடைசி வரை அந்த அன்பு இருந்தது, கடைசி வரை அந்த பாசம் இருந்தது, கடைசி வரை அந்த நேசம் இருந்ததா இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில இப்ப நீங்க பார்த்துக்கங்க, அரவகத்தை பொறுத்தவரை நம்ம சமீபத்துல சவுதிக்கு சென்றிருந்தோம். இப்ப நம்முடைய சகோதரர் சவுதியில வேலை பார்த்தார், அரபியில வேலை பார்த்தார். பிரபாத்தியமா அதை விட்டு நிறைய நாள் ஆச்சு. அவரை சந்திக்கிறதுக்காக நம்ம போயிருக்கோம். சந்திச்சுட்டு வருவோமே வாங்கல அப்படின்னு கூப்பிட்டாரு தம்பி, நம்ம போவோம். உங்களை அவங்க போயிட்டு அவரை போய் பார்க்க போயிருக்கோம் ரியாதுல. அப்படி சந்திக்கும் பொழுது அங்கே என்னன்னு கேட்டா, அந்த அரபிக்கு 2 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவருடைய மகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்சம் யோசிங்க, அவருக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது, அவருடைய மகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை நாம் தப்பாக பார்த்து பழக்கப்பட்டு போயிருக்கிறோம். இதல்ல வாழ்க்கை. நாம பார்க்கிற வாழ்க்கை நம்முடைய பார்வை பிழையானது, தப்பானது. அரபுகளினுடைய அந்த பார்வை சரியானது. அவர்கள் இதயம் ஒன்றி போகிறதா என்பதை தான் பார்த்தார்களே தவிர, நிறம் சரியாக இருக்கிறதா, உயரம் சரியாக இருக்கிறதா, படிப்பு இருக்கிறதா, படிப்பு இல்லையா, குலமா, கோத்திரமா, இதை பார்க்கல. இன்றைக்கு நீங்க பாருங்க, இப்பதானே சொல்றேன், இப்ப நடந்த நிகழ்வு தான் சொல்றேன். அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது, அவருடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. 2 ஒரு நாள் வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் இது! சந்தோஷமான வாழ்க்கை அமைப்பது தானே மேன்மையானது. அதனால வயது வித்தியாசம் என்பதெல்லாம் இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போது நான் விட்ட இடத்துக்கு வரேன். சாஹிப் ரபீ ரலியல்லாஹு தஆலா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, 2 மனைவிகள் இடத்துல இருக்கிறாங்க. அவர்களையும் நீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த மனைவி வேணுமோ அவரை நான் தலாக் சொல்றேன். இந்தவருடைய காலம் முடிந்த பிறகு நீங்க அவரை கல்யாணம் பண்ணீங்க. இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இந்த மனைவியை தலாக் விட்டு அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? வேற எத்தனை பெண்களுக்கு கல்யாணம் சொல்லலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதான் பிரச்சனை. ஆரம்பத்தில் அன்று நடந்தது, பெண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? நாளை மறுஉலகத்திலே பெண் குழந்தைகளை பார்த்து கேட்கப்படும், நீ எதற்காக கொல்லப்பட்டாய்? பச்சிலை குழந்தைகள், பெண்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. பெண் கிடைக்கல. பெண் கிடைக்காத காலத்தை பெண்கள் இருந்தார்கள், ஆனால் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணை நான் தருகிறேன், சிறப்பான முறையில் வாழுங்கள், ஒருபோதும் நீங்கள் தவறை நோக்கி பயணித்து விடக் கூடாது என்பதில் அந்த சகோதரர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். அப்படி உயர்ந்த சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிகளை எப்படி உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. இந்த முஹாஜிர்களில் ஒரு கட்டத்துல இந்த முஹாஜிர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அன்சாரிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் யக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானினா அன்-நஹீல், எங்களுடைய தோட்டங்களை எங்களுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்க பங்கு வச்சுட்டாங்க, நீங்களே பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு கையில் பார்க்கிறாங்க. நம்ம ஈடுபட்டு கொடுக்குமா, நம்ம ஷேஃபாக கொடுக்குமா, அதெல்லாம் செய்ய மாட்டோம். முடியுமா? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், எத்தகைய கட்டமைப்பை உருவாக்கினார்கள். சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் இந்த சொத்துக்களை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம், எங்களுக்கு பத்தின நீங்க பங்கு வைக்கிறாங்க. அந்த மக்கள் வாசிகள் பங்கு பெறுவதற்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? ஒன்றும்
எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செய்தியை பாருங்க. ஒரு கட்டத்தில் இந்த முஹாஜிர்கள் மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆச்சரியமான சமூகமாக அந்த அன்சாரிகள் இருக்கிறாங்க, அள்ளி அள்ளி தர்றாங்க. இப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. ஹத்தா லக்கத் கிஃப்னா ஐயதஹு பில் உஜரி குல்லிஹி. எங்களுக்கு பயம் என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ், எல்லா நன்மைகளையும் அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். இந்த முஹாஜிர்கள் பயந்துட்டாங்க. அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தர்றாங்க, எல்லாத்தையும் தர்றாங்க. நன்மைகளை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களோ ஹத்தா கிஃப்னா ஐயதஹு பில் உஜரி குல்லிஹி. எல்லாவற்றையுமே ஆகிரத்திலே எல்லாமே அவங்களுக்கே கிடைச்சிருக்கோம், நாங்கள் யாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று நான் பயப்படுகிறோம் நாயகமே என்று சொல்லும் அளவிற்கு அப்படி கொடுத்தார் இல்லையா? பார்த்தோம், என்ன ஒரு ஆச்சரியமான இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது என்பது நம் மீது தார்மீக கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ஒரு முன்னுரையும் தலைப்புக்குள்ளே நம்ம போகிறோம். ஆனா நீண்ட நேரம் எடுத்துக்க மாட்டா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம முடிச்சிடறேன். அருமையான பெருமக்களே, ஒரு ஹஜ்ஜினுடைய காலம், ஹஜ்ஜினுடைய காலம் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஹஜ்ஜி முடிஞ்சது, முடிஞ்ச பிறகு தவாஃப் பண்ணுறது மாதிரி தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தவாஃபிலே சய்யிதுனா சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா கலந்துகிறார். ஒரு மாபெரும் ஞானி, பெரிய ஃபகீஹ், அவருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அந்த சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா கலந்துகிறாங்க. பக்கத்துல ஒரு இளைஞர் அவங்க பக்கத்திலேயே தவாஃப் செய்யறாரு. அவர் யாருங்கிறது இவருக்கு தெரியாது, இவங்க யாருங்கிறது அந்த இளைஞருக்கு தெரியாது. தெரியும் தவாஃப்ல இங்க இருக்கிற எல்லாரும் தெரியுமா? தெரியாது. அந்த இளைஞர் 7 சுற்றுக்களிலேயும் ஸலவாத்தையும் ஓதுகிறார். 7 சுற்றுக்களிலேயும் ஸலவாத் ஓதுகிறார். தவாஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவோட இருக்கணும், அவருக்கு மறைக்கணும், காபத்துல்லாஹ்வை இடது பக்கத்தில் ஆக்கணும், 7 முறை சுற்றணும். உங்களுடைய உடல் சுற்றும் இடம் சுத்தமாக இருக்கணும். இதுதான் ஷரத்து. நீங்க ஓதலாம், ஓதாம இருக்கலாம். ஒரு சுற்றுல துஆ ஓதலாம், இன்னொரு சுற்றுல குர்ஆன் ஓதலாம், இன்னொரு சுற்றுல நீங்க ஏதாவது தஸ்பீஹ் ஓதிக்கலாம், திக்ர் ஓதிக்கலாம், எதுவும் ஓதலாம். சும்மா சுற்றினாலும் தவாஃப் முடியும், ஓதினால் அதற்கான தவாஃப் முடியும். ஆனால் இந்த பையன், இந்த இளைஞர் 7 சுற்றுகளிலேயுமே ஸலவாத்தையே ஓதுகிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஓதுற வழக்கம் இல்லை அந்த காலத்துல. அதனால தான் ஆச்சரியம். ஏதாவது துஆக்கள் ஓதுவாங்க, இடையில ஸலவாத்துகள் ஓதுவாங்க, துஆ இடையில தஸ்பீஹாத்துகள் திக்ர்கள் செய்வாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும். அல்லது 7 சுற்றுகளுக்குமே 7 துஆக்களை படிச்சு வச்சிருக்காங்க, அதை செய்யலாம். எதுவுமே இல்லாம ஸலவாத்தை மட்டுமே ஒரு 7 சுற்றுகளில் ஓதினார் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தவாஃப் முடிஞ்ச உடனே இளைஞருடைய கையை பிடிச்சிட்டு கேட்டாங்க, தம்பி, நீங்க 7 சுற்றுகளிலேயே ஸலவாத்தை ஓதுறீங்களே, என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கிடலாமா? நீங்க இப்படி ஓதுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அப்ப அந்த இளைஞர் கேட்டார், நீங்க முதல்ல யாரு அப்படின்னு கேட்டார். பாவ சொன்னாங்க, அந்த சுஃபியான் ஸௌரி சொன்ன அந்த இளைஞர் அப்படி ஆடிட்டார். சுஃபியான் ஸௌரியா நீங்க? இன்னைக்கு நான் ஆளோட கூட எல்லாத்தையும் வந்துடும். அந்த காலத்துல ஆளை பத்தி கேள்விப்படுவாங்க, பார்க்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த காலத்துல லேசா போச்சு. எல்லா ஃபேஸ்புக், டெலிகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாமே லேசா இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. சுஃபியான் ஸௌரியா நீங்க? சாஹிபுல் ஸமான், இந்த காலத்தினுடைய மாபெரும் ஞானி ஆயிடுச்சு. நான் கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு செய்தியை சொல்றேன். நான் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காக வந்திருந்தோம். நாம் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காக வந்திருந்தோம். ஒரு வீடு எடுத்தோம். அந்த வீடு எடுத்து நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் தங்கி இருக்கோம். அப்படி தங்கி இருக்கும் பொழுது ஹஜ்ஜு முடிஞ்சது. ஹஜ்ஜு முடித்த ஒரு கையோடு அவருக்கு உடல் நலம்
வித்தியாசமாயிடுச்சு. என்ன தெரியுமா? அந்த இளைஞர் சொல்கிறார், என் தந்தையினுடைய வயிறு பெரிதாக ஊதிவிட்டது. ஒரு நிமிஷம் ரொம்ப தான் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருந்தா எப்படி? அவர் மரணித்திருக்கிறது அவருடைய வயிறு பெரிதாக ஊதியது. அது மட்டுமல்ல, அவருடைய நிறம் முற்றிலுமாக மாறி கருத்து அசிங்கமாக போய்விட்டது. அல்லாஹ் அத்தகைய நிலைகளை நம்மை பாதுகாப்பான். நம்முடைய மூத்துகள் எல்லாம் அழகான மூத்தாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய மூத்தை அழகானதாகவும் அவனுக்கு பிரியமானதாகவும் ஆக்கி வைப்பான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய முகமே அப்படி மாறி போயிடுச்சு, அசிங்கமாக போய்விட்டது. நான் அது அவ்வளவு தெளிவாக நான் சொல்லவில்லை, நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிஞ்சுக்கங்க. அவ்வளவு மோசமாக இருந்தது, பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருந்தது. நான் பதறி போய்விட்டேன், கதறினேன், அழுதேன், மயங்கியே விழுந்தேன். வீட்டில் நகரம் தான் இருக்கும், மயங்கி விட்டேன். அந்த மயக்கத்திலேயே எனக்கு ஒரு கனவு வந்தது. மயக்கத்தில் ஒரு கனவு வருது. ஒரு அழகான தோற்றத்தை உடைய வெண்ணாடை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் என் தந்தைக்கு அருகிலே சென்று, என்னுடைய தந்தையை நான் மூடி போட்டிருந்தேன், அந்த துணியை அகற்றி விட்டு அந்த முகத்தை அப்படியே தடவிட்டு திரும்பி மூடிட்டு அவர் போகும் பொழுது கடவுளை நான் எழுந்து சென்று அவர்களுடைய முந்தானையை சட்டையை நான் பிடித்துக் கொண்டு, நீங்க யாரு, என் தந்தைக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது, என் தந்தையோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களே, என்ன நடந்தது என்பதை எனக்கு விளக்க முடியுமா என்று நான் கேட்ட பொழுது, என்னை தெரியவில்லையா உனக்கு? அவங்க கேட்கிறாங்க, என்ன தெரியலையா உனக்கு? யார் என்று நீங்கள் கேட்ட பொழுது, அன சாஹிபுல் குர்ஆன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நான் நடுங்கி போனேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்வாங்க. நான் ஆடி போனேன், நாயகனே என்ன நடந்தது, ஏன் என்னுடைய தந்தைக்கு இவ்வளவு இழிநிலை, நான் யாரை கூப்பிட்டு மையத்தை அடக்கம் செய்ய முடியுமா யோசிங்க. அதுதான் அவர் யோசிக்கிறார். அவர் மயக்கமாறதுக்கு முன்னால இப்ப என் தந்தை இறந்துட்டாரு, அவரை குளிப்பாட்டணும், வாங்கன்னு கூப்பிட்டு ஆட்கள் வருவாங்க, கூப்பிட முடியுமா? தோற்றம் எப்படி இருக்கிறது, வயிறு உப்பி போய் இருக்கிறது, மழை மாதிரி இருக்கிறது, பாறை மாதிரி இருக்கிறது, பார்க்கத்தில் இப்படி ஒரு தோற்றத்தை அவர் பார்த்ததே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தந்தை முஸ்லிம், இதெல்லாம் நம்ம பாடம். உன் தந்தை முஸ்லிம், வீண் வகையில் செய்யக்கூடியவர், உணவையோ பொருளையோ எல்லாத்தையும் வீணாக்குவார். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்லிமீன், வீண் வகையில் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்கிறார். அவர் வீண் வகையில் செய்யக்கூடியவராக இருந்ததால் அல்லாஹ் அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தார். அந்த தண்டனையை அவர் அனுபவித்தார். ஆனால் தந்தையிடத்தில் ஒரு நல்ல காரியம் இருந்தது. எல்லா நேரங்களிலும் என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததால் அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். என் மீது ஸலவாத் சொன்னதால் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இல்லையா, அந்த தண்டனை அல்லாஹ்வின் அருளால் அகற்றினேன் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என்னுடைய கனவு கழிந்தது, தூக்கம் கழிந்தது. நான் என்னுடைய தந்தையுடைய மேலே போடப்பட்டிருந்த அந்த துணியை அகற்றி பார்க்கிறேன், அப்படி பிரகாசமாக இருக்கிறார். அந்த அகல நிலையெல்லாம் மாறி அழகு நிலையாக ஆகிவிட்டார். அதிலிருந்து நான் எல்லா காலகட்டத்திலும் நான் ஸலவாத்தையே ஓதிக் கொண்டிருக்கிறேன். அவர் பேசுகிற சகோதரர்களே, ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அசாதாரணமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் ஒரு யூதன் வரலாம், கையில ஒரு ஒட்டகம் பிடிச்சிட்டே வரலாம், ஒட்டகத்தை பிடிச்சிட்டு அங்க வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இன்னொரு கையில ஒரு முஸ்லிம் ஒரு சஹாபியை பிடிச்சிட்டு கையில வந்துட்டு வரலாம். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதன் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சரக ஹாதல் முஸ்லிம் நாகதி, என்னுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லிம் திருடிட்டார், நான் பிடிச்சு வந்திருக்கிறேன். இந்த ஒட்டகத்தை அவர் திருடிட்டாரு, நான் பிடிச்சு வந்திருக்கிறேன். அந்த முஸ்லிம் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா நீ திருடுறியா அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகமே, நான் எப்படி திருடுவேன், நான் திருடல நாயகமே, இந்த ஒட்டகத்தை என்னுடையது, இந்த ஒட்டகம் என்னுடையது இல்லை, என்னுடையது அவன். இப்ப என்ன செய்யணும், சாட்சிகள் கொண்டு வரணுமா இல்லையா? விசாரணை சாட்சிகள் கொண்டு வர முடியுமா? முடியவே இருக்கிறார். அவன் போனா 4 பேரை கூட்டிட்டு வந்தான், சாட்சிகளாக கூட்டிட்டு வந்தான். அந்த 4 பேர் சொன்னாங்க, இந்த
இந்த ஒட்டகம் இவனுடையதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. சாட்சி இல்லைன்னா ஒட்டகத்தை யார் கையில் கொடுக்கணும்? இவன் கையில் தான் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்பது தெரியும். அது வேறு விஷயம். தெரியுமா? தெரியும். அவர்களுக்கு தெரியும். ஆனால் தீர்ப்பு இந்த சமூகம் எப்படி செய்ய வேண்டும் கற்று தருகிறாங்க. சாட்சிகளினுடைய அடிப்படையில் 2 பேருக்குமே சாட்சி இல்லை. 2 பேருக்குமே சாட்சி இல்லை. இப்போ அந்த ஒட்டகத்தை யார் கையில் தான் கொடுக்கணும்? யூதன் கையில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கையில் தான் பொருள் இருக்கிறது. பொருள் இன்றைய உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான் அமையும். பொருள் யார் கையில் இருக்கிறதோ அவர்தான் சாட்சி இல்லை. அதை தன்னுடையது என்று நிரூபிப்பதற்கான வழிவகை 2 பேருக்கும் இல்லை என்றால் பொருள் யார் கையில் இருக்கிறதோ அது ஒன்று. அப்ப அது ஒன்னே ஒன்று பிளஸ் அவருக்கு அதை கொடுத்துட்டு அது ஒன்றே இந்த இல்லையே. இப்போ ஒட்டகமும் அந்த யூதன் கையில இருக்கு, சாட்சியும் 4 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த முஸ்லிம்களுடைய கையில சாட்சியும் இல்லை, ஒட்டகமும் இல்லை. இப்ப இந்த ஒட்டகத்தை யாருடைய கையில கொடுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிப்பாங்க. தீர்மானிக்கிறது மட்டுமில்லை, அடுத்த விஷயம் என்னன்னா ஒட்டகத்தை திருடினால் என்ன செய்யணும்? கையை வெட்டணுமா இல்லையா? இப்ப முஸ்லிம்களுடைய கையை வெட்டுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார். இதான் ஷரியா. ஷரியத்தை தாண்டி தரிப்பது என்று இருக்கிறது. நாங்கள் போகல. ஷரியத்தினுடைய அடிப்படை என்பது வெளிரங்கமானது, பகிரங்கமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செய்கிறாங்க, ஒட்டகம் யூதனுக்குரியது. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த முஸ்லிம்களுடைய 2 கைகளையும் வெட்டுங்கள். வஸ்ஸாலிது வஸ்ஸாலிதத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, அவர்களுடைய கரங்களை வெட்டுங்கள் என்கிறார் அல்லாஹ். இறைவனுடைய இப்ப இந்த முஸ்லிம் அல்லாஹ்வோடு மானசீகமாக தொடர்பு கொள்கிறார். எப்படி தொடர்பு கொள்றார் பாருங்க. யா ரப்பி உன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு. நீ எப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று நீ குர்ஆனில் கூறி இருக்கிறாயோ அது போல அவர் தீர்ப்பு செய்கிறார். நீ என்ன தீர்ப்பு செய்யணும்னு சொல்லி இருக்கிறீயோ அப்படி செஞ்சிட்டாங்க. அதுதான் முறை. அதுல எனக்கு முரண்பாடு இல்லை, முரண்பாடு. ஆனா நான் திருட இல்லாத ஒருத்தன் என்னுடையது உனக்கு தெரியுமா இல்லை? இப்ப என் கை வெட்டப்பட்டதுன்னு வைங்க, நாளைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? கள்ளம் போறான் சொல்லுவானா? திருடன் போகிறான் சொல்லுவானா? என்னுடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது திருடனுடைய மகன் என்று என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவார்களே, இப்படி ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறேனே ரப்பே, என்னை இதை விட்டு நீ காப்பாற்று அப்படின்னு அல்லாஹ் படத்துல பண்றார். அப்படி மானசீகமா இதெல்லாம் சமுதாயத்துக்கு தெரியும். இப்ப அல்லாஹ் அந்த முஸ்லிமினுடைய கல்வியிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான். ஒரு கல்வியில ஒரு எண்ணத்தை போடுறான் பாருங்க. அந்த எண்ணத்தை சமுதாயத்தை சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹுக்முக ஹுக்மு அத்லி, ஹுக்முக ஹுக்மு அத்லி, நீங்கள் செய்த தீர்ப்பு நீதியான நேர்மையான தீர்ப்பு. அதுல ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன விசாரிச்சீங்க? அவரை விசாரிச்சீங்க, இந்த சாட்சிகளையும் விசாரிச்சீங்க. இன்னொரு விசாரணை மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சொல்லுங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எங்களை எல்லாம் விசாரிச்ச மாதிரி அந்த ஒட்டகத்தையும் தாங்கள் விசாரிக்க வேண்டும். ஒட்டகத்தையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். அங்கு இருந்த யூதர்கள் சிரித்தார்கள். ஒட்டகத்தை விசாரிக்க ஒட்டகத்தை சொல்லுமா, பேசுமா? காரை பேச முடியுமா? ஆடு கிட்ட பேச முடியுமா? ஆனா பேசுவது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கேட்டாங்க, லிமன் அந்த யா ஜமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை பார்த்து கேட்கிறாங்க, நீ யார் என்று புரியும். இப்போ ஒட்டகம் பாசை அதனுடைய எல்லாத்துக்கும் பாசை இருக்குது. எதுவோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்களா இல்லையா? அந்த பேச்சு வந்தவங்களுக்கு தெரியுமா? எல்லா பறவைகளும் பேசுவாங்களா இல்லையா? தூது பறவையோட பேசுறதா சொல்லுகிறதா இல்லையா? அப்ப அந்த பாசை வந்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது ஏதோ கீச்சு கீச்சுன்னு பேசும் ஒரு பாசை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு புரியும். இந்த படைப்பினங்களுடைய பேச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியும். மத்தவங்களுக்கு புரியுமா? இப்ப அந்த ஒட்டகத்தை கிடைச்சது பேசுது வைங்க, அதனுடைய பாஷையில பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செஞ்சுட்டா இவன் என்ன சொல்லுவான்? அது ஏதோ கிடைச்சது பாருங்க, ஒட்டகம் எனக்கு இல்லை, அவருக்கு எதுக்கு தீர்ப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா
ஹதீஸில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். அந்த ஒட்டகம் சொன்னது, நான் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். முதலாவது அவ்வளவு தெளிவாக சபையிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் கேட்கும் விதமாக அந்த ஒட்டகம் பேசுகிறது, நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் இந்த முஸ்லிமுக்கு உரியவன். இந்த யூதன் போய் சொல்லுகிறான். தெளிவா பேசுச்சு. யூதெல்லாம் அரண்டு போயிட்டான். இவ்வளவு தெளிவாக அழகாக அரபு மொழியில் அதை பேசியதை அத்துணை பேர் கேட்கிறாங்க, அரண்டு போனாங்க. இப்போ கைவிட்டது எல்லாம் இல்ல, சப்ஜெக்ட் தப்பிக்கிட்டார் சஹாபி. இந்த பிரச்சனைக்கு தப்பியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள்? நீங்கள் விசேஷமாக என்ன அமல் செய்கிறீர்கள்? இழிவிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், தண்டனையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான். நீங்க என்ன அமல் செய்வீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் பெருசான ஒரு அமல் செய்யல நாயகமே, ஆனால் நான் நித்திரைக்கு தூக்கத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் நான் படுத்ததே இல்லை. நான் படுத்ததே இல்லை நாயகமே நித்திரை. ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, அந்த ஸலவாத் தான் இந்த இழிவிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றியது. அங்கே மரணத்திலே ஒரு மனிதனை அழகாக்கியது, அசிங்கத்திலிருந்து காப்பாற்றியது. இங்கே இந்த மனிதரை தண்டனையிலிருந்தும் இழிவிலிருந்தும் பாதுகாத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடும் வேகத்தோடு வந்தாங்க, பதட்டத்தோடு வந்தாங்க. ஒன்று நீங்க பாத்துக்கங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதட்டத்தோடு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டமாயிடும், வேகமாயிடும். இது அப்படி ஏன் இந்த பதட்டம்? உதாரணமா தெருவில் ஒருத்தர் ஓடுறாங்க வைங்க, யாரோ ஒருத்தர் ஓடுறாரு, நீங்க என்ன பண்ணீங்க? உங்க அத்தா ஓடுறாரு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அத்தா ஓடுறாரு நினைப்பீங்களா? பதட்டம் வருமா இல்லையா? உங்க டியர் ஃப்ரெண்ட், உங்களுடைய பார்ட்னர் ஓடுறாங்க, உங்க பிள்ளை ஓடி போறாரு. ஒரு மகன், சின்ன குழந்தை தான் பரவாயில்ல, பெரிய பையன் 30 வயசு 35 வயசு, இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டாக்டர், ரோட்ல திடீர்னு ஓடுறாரு. என்னப்பா பையன் ஓடுறான்னா நீங்க ஓடுறீங்களா இல்லையா? அந்த பதட்டம் உங்களை கொண்டுமா இல்லையா? இது சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒன்று. அது போன்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில அதிக நட்பு உண்டு, அதிகமான நட்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்ச மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரையும் நேசிக்கல. நான் அந்த செய்தியோடு நான் நிறைவுபடுத்துவேன், இந்த செய்தியை முடித்து அந்த செய்தியோடு நான் நிறைவுபடுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா சொல்ல வேண்டிய செய்தியில் நிறைய இருக்கு. எனக்கு நீங்க பஜ்ர் வரைக்கும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அருமையான பெருமக்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகமாயிட்டாங்க. என்ன ஜிப்ரீல் பதட்டத்தோடு வந்தீங்க? இல்லை நாயகமே, நான் உங்களை சந்திக்க வரும் வழியில் நான் நிதானமாக தான் வந்தேன். வரும் வழியிலே ஒரு காட்சியை பார்த்து நான் நடுங்கி போனேன். காஃப் மலை அடிவாரம், காஃப் ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு மலக்கை நான் பார்த்தேன். அந்த மலக்கு இறக்கை முறிக்கப்பட்டு மலை அடிவாரத்தில் வீசப்பட்டிருக்கிறார். அந்த மலக்கை நான் பார்த்திருக்கிறேன் வானிலை. அவருக்கு என்று ஒரு அரசு குருசி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிம்மாசனம் உட்கார்ந்திருப்பாங்க. அவருக்கு கீழ் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறார். அவர் லீடர். அப்படி பல லீடர்ஸ் இருக்கிறார், மலக்குமார்கள் எல்லாத்துக்கும் எடுத்து பேசலாம். அப்படிப்பட்ட மலக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான ஒரு மலக்கினுடைய ரெக்கையை முறித்து அல்லாஹ் மலையடிவாரத்திலே வீசி இருக்கிறார். நான் அவரிடத்தில் போய் என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட நாயகமே, அப்படி அந்த மலக்குக்கு தண்டனை தரப்பட்டது உங்களின் காரணத்தால் என்று சொல்லாமல் என்ன அவங்களால சங்கடப்பட்டது எதைக்காக விரும்புவாங்களா? அதுக்கு ஒரு மலக்கினுடைய ரெக்கையை முடிக்கப்பட்டது. என்ன? ஆமா நாயகமே, உங்களால் என்ன நடந்தது? அந்த மலக்கு, நீங்க மேராஜுக்கு வந்தீங்க இல்லையா? மேராஜுக்கு வந்திருந்த போது நீங்க வந்துட்டு போயிட்டீங்க. போன பிறகு அந்த மலக்கு அல்லாஹ் கேட்கலாம், அவங்க ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. அந்த மலக்கு நீங்க போற பாதையில அவங்க இல்லை, அவங்க ரொம்ப தூர
என் ஹபீப் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்தீங்களா? என் ஹபீப் வந்தாங்க, நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். ஏன் உங்களுடைய நாற்காலியில் எழுதி வைக்கவில்லை? அல்லாஹ் மலக்க பார்த்து கேட்கிறான், நீங்க பார்த்தீங்கல்ல, பார்த்த பிறகு என்னுடைய ஹபீபுக்கு நீங்கள் எழுதி வைக்க மாட்டீர்களா என்று இறக்கையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிக்க. அம்மையாளர்களே, இப்படி சொன்னதும் சரதாசனை எழுதிட்டான். அந்த மலையை மன்னிச்சிருக்கான், மன்னித்து விடு என்று சொல்லவும் சரதாசனுடைய வாக்களுக்கு மறுபடியும் என்ன தடை இருக்கிறது, என்ன திரை இருக்கிறது? மன்னிக்கப்பட்டு அந்த இறக்கைகள் ஒன்று சேர்க்கப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், இனிமே என்னுடைய ஹபீப் உங்களுக்காக துஆ செஞ்சிட்டாங்க, நான் மன்னிக்கிறேன். அந்த உடைக்கப்பட்ட இறக்கைகள்லாம் ஒன்று சேர்த்து நீங்க வானத்துக்கு வாங்க, பழைய மாதிரி இருங்க. ஆனால் நீங்கள் இந்த யுகம் முடிவு வரை என் ஹபீபின் மீது ஸலவாத்தை ஓதிக் கொண்டிருக்க வேண்டும். அதான் சொல்லுங்க. யோசித்து பார்க்கிறோம், என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மொழியியல் லாங்குவேஜ், மொழியியல் நீங்க பாருங்க, ஸலவாத்தை நம்ம சொல்றோம், தொழுகைக்கு என்ன சொல்றோம், ஸலான்னு சொல்றோம். ரெண்டு வித்தியாசம் என்ன? ஸலாத் ஒருமை, ஸலவாத் பட்டை. 5 வேளை தொழுகைக்கு என்ன சொல்றீங்க? ஹம்சு ஸலவாத், 5 வேளை தொழுகை. ஹதீஸ்ல வருது, ஹம்சு ஸலவாத்தின் கதவஹும் அல்லாஹ், அல்லாஹ் 5 வேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். ஸலாத்துனாலும் ஸலவாத்துனாலும் ஒண்ணுதான், ஒரே வார்த்தை தான். ஸலவாத்துங்கிறது ஒருமை, ஸலவாத் என்பது பன்மை. ஒருமையை அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொண்டு பன்மையை தன்னுடைய ஹபீபுக்கு வழங்கியிருக்கிறான். என்ன ஒரு ஆச்சரியம் சொல்லுவாங்க. ஒருமையான வார்த்தையை தனக்கு வைத்துக் கொண்டு பன்மையை அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு வழங்கியிருக்கிறார். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். இயல்பா நம்ம பார்க்கிறோம், 2 நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் இருந்தா என்ன செய்வாங்க? ஒரு குழு இருப்பாங்க. அந்த பெருநாள் நாள் வந்தா 2 பேரும் ரொம்ப அந்த மஹப்பத்துக்காக நடுவில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த மஹப்பத்துடைய வெளிப்பாடு. இப்ப நீங்க யோசிங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காணிக்க வைக்கக்கூடியதற்கும் ஒரே ட்ரெஸ், ஸலவாத். அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். அருமையான பெருமக்களை, இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் என்று சொன்னேன் அல்லவா, அதோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். எனக்கு பேசுவதற்கு இன்னும் ஆசை, எனக்கு முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒரு அளவீடு என்று இருக்கிறது, அந்த அளவை நாம் மேல வேண்டும் என்பதால் நான் நிறைவு கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. மேராஜுக்கு போகும்போது சிதறத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. மக்காவிலிருந்து ஒன்றாக வந்து மக்காவுக்கு புலாக்ல வர்றாங்க. எதுவரைக்கும்? பைத்துல் மக்தஸ் வரைக்கும். அல்லாஹ் பைத்துல் மக்தஸை மீட்டி தருவானாக, பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, அந்த ஜஸீராவிலிருந்து யூதர்களை அல்லாஹ் வெளியேற்றுவான். அந்த பைத்துல் மக்தஸ் வரை புலாக்கிலே வர்றாங்க. அங்கிருந்து பைத்துல் மக்தஸில் இருந்து முதலாவது வானம் வரை ஏன் அது ஒரு மேல் இருக்கு? அதெல்லாம் ஆசிரியத்துல தான் நமக்கு புரியாது. இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்திலே வைப்பெல்லாம் காணக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் சந்ததிகளுக்கு அல்லாஹ் தந்தரவு படிக்கிறோம். அதெல்லாம் ஆச்சரியமா. ஆனா அது குறித்த சூஃபியாக நிறைய பேசி இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரிவாக பேச வேண்டிய, அந்த மேராஜை பத்தி பேச வேண்டிய செய்தி ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அதிசயமா. அங்கிருந்து ஏன், அங்கிருந்து இரண்டாவது வானம் அது ஏன், மூன்றாவதாக ஒவ்வொரு வானத்திற்கு முதலாவது வானம், இரண்டாவது வானம், 2 3 இது மலக்குமாருடைய இறக்கையில் செல்வதால் விளையாடுகிறார். 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கையிலே செல்வதால் சொல்றார். இப்ப அதோட முடிஞ்சது. இப்ப எங்க போனோம்? சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அல்லாஹ்வை சந்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவெல்லாம் மாட்டில சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் சூரத்துல் நஜ்ம் மிக தெளிவாக பேசும். அவருக்கு மீண்டும் ஒரு முறை பார்த்தார் தான் சொல்றோம். அப்படி பார்த்த போது அவருடைய பார்வை தடுமாறவில்லை இருக்கிறார். இந்த லைட் இருக்குது, இதை நீங்க எவ்வளவு பார்ப்பீங்க? இதை கொஞ்சம் மேல வச்சிருக்காங்க, கீழே வச்சு நீங்க பார்க்கலாம், கஷ்டமா இருக்கும். இது என்ன ஒரு 250 வாட்ஸ் இருக்கலாம், 500 வாட்ஸ்
அதே மாதிரி நல்லவர்களை பற்றி கேள்விப்பட்டு அந்த பெரியவங்களை சாலிகளை ஷேக்குகளை பார்க்க ஆசை இருக்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசி அந்த பேச்சுடைய இன்பம் ஆச்சரியமானது. அதெல்லாம் சொல்றேன், யாராச்சும் ஒரு சப்ஜெக்ட் தனிப்பா சுத்தமாக சொல்ல வரேன். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சத்தம் கிடையாது, ஆனா விளங்கும். அது எப்படி அதெல்லாம் யூகிக்க முடியாது, அது ஆச்சரியத்துக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு இன்பமானது, இன்பமயமானது. அந்த இன்பத்தை தாக்க முடியல, அல்லாஹ்வை பார்க்கணும். ரப்பி அரினி அன்துர் இலை, நான் உன்னை பார்க்கணும், உன்னை காண்பீங்க அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளைக்கு இப்ப நீங்க என்ன பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு அந்த சக்தி இல்லை. அப்படி நீங்க பார்க்கணும் நீங்க விரும்பீங்கன்னா அந்த மலையில பாருங்க. என்ன அல்ல, என்னுடைய ஒளியையும் அல்ல, ஒளியுடைய ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடி லைட் அடிக்கிறோம், அந்த லைட்டையும் பார்க்கல, லைட்டுடைய ஒளியும் பார்க்கல, அதுல பட்டு வெளியே வருமா இல்லையா ரிஃப்ளெக்ஷன், அதை பாருங்க. அப்படி நீங்க பார்த்தா அதுக்கு மேல வச்சுக்கலாம், அதை முதல்ல பாருங்க அப்படின்னு அதை பார்த்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அதில் வீசினான். அப்படி அந்த மழை சூப்பராக வெடித்து சிதறியதை பார்க்க முடியாம மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வைக்கு சில பேர் கண்ணாடி போட்டுக்கிறோம், சில பேர் கண்ணாடி போடல, சில பேர் கண்ணாடி போட்டுமே கிட்ட வச்சு பார்ப்பாங்க, சில பேர் கண்ணாடி போடாம தூரத்துல இருந்து வாசிப்பாங்க இல்லையா? ஒருத்தருடைய பார்வையில் வித்தியாசம் இருக்குல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை என்ன தெரியுமா? ஆச்சரியமான பார்வை, சாதாரணமான பார்வை இல்லை. இந்த மூசா லயது இலா நப்லத்தின் சௌதா, ஒரு வரலாற்றை நான் படித்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். கருப்பு நான் தான் பார்க்கிறேன், அடுத்த முடியல. ஃபீ சஹரத்தின் சௌதா, கருப்பு பாறையில ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பை. பாறையின் கண்ணங்கரையில் இருக்கு, எறும்பு கருப்பா இருக்கு, பார்க்க முடியுமா? ரொம்ப கிட்டவே பார்க்கணும். அது எப்படி? ஃபீ லைலத்தில் ظلமா, இருள் சூழ்ந்த இரவு. அமாவாசை இரவு சொல்றாங்கல்ல, அந்த இரவு லைட்லாம் கிடையாது, சூரியன் சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இருண்ட இரவிலே கருத்த பாறையிலே ஒரு கருத்த எறும்பு ஊர்ந்து செல்வதை பார்ப்பார்கள். இப்பதான் கிளைமாக்ஸே வருது. மீன் அஷரத்தி ஃபராஸ், 10 ஃபர்சல் தூரத்திலிருந்து, ஒரு ஃபர்சல் என்பது 3 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்ப்பார்கள். இப்ப நீங்க யோசிங்க, அந்த பார்வை எப்படி இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பார்வை சக்தியை கொடுத்தார். 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இருளிலே கருத்த பாறையிலே ஒரு கருத்த எறும்பு ஊர்ந்து செல்வதை தெளிவாக பார்க்கக்கூடிய பார்வை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவங்களாலே அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப பார்க்க ஏன்னா உங்க கண்ணுக்கு அந்த சக்தி இல்லை. சர்தார் சபாத்தால் எப்படி இருந்தது? அவனுடைய பார்வை தடுமாறவில்லை, அவனை கடந்து செல்லவில்லை, அவனுடைய பார்வை தடுமாறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் சந்திக்கிறது சர்தார் போறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல விடை கொடுக்கிறாங்க. யார் சொல்லலாம், இதுக்கு மேல நான் வர முடியாது, என்னுடைய எல்லாம் முடிஞ்சது, நீங்க போயிட்டு வாங்க. அப்பா சொன்னாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன விட்டு போறீங்களே, என்னுடைய இதுக்கு மேல நான் வந்தா நான் தெரிஞ்சு போயிடுவேன், உங்களால் மட்டுமே இதற்கு செல்ல முடியும். அப்ப யார் சொல்லலாம், யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலையிலேயே பேசணும். அப்ப தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு. அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வலிமை தெரியுதானே? எவ்வளவு 600 ரெக்கைகள் சிறுத்துமே அது ஜனா, 600 ரெக்கைகள் இருக்கு. ஒரு ரெக்கையால் அடித்தால் இந்த உலகத்தையே தூள்தூளாக ஆக்க முடியும். அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். அல்லாஹ்வை சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி செல்வதற்கான சக்தி இல்லை. அந்த ஒளி கடலிலே நான் கரிந்து போவேன் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போக முடியும். அங்கிருந்து ரஃப்ரஃப் என்ற வானத்துல போனாங்க. சரியா இருக்கு. இப்ப ஒவ்வொரு வானங்களையும் நபிமார்களை சந்திச்சாங்க. அந்த நபிமார்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், என்னுடைய உம்மத்துக்காக, என்னுடைய எல்லா உம்மத்துக்காக தான் கேட்கிறாங்க. இது கேட்க, இது செய்ய, அதை செய்யன்னு சொல்லி தன்னுடைய உம்மத்துகளுக்காக மூதாயிட்டாங்க உம்மத்துக்கெல்லாம். ஆனால் தன்னுடைய உம்மத்தை கவனத்திலே கொண்டு அந்த நபிமார்கள் ஒவ்வொரு கோரிக்கை வைக்கிறாங்க, மனு கொடுக்கிற மாதிரி. இப்ப எல்லாரும் கொடுத்தாச்சு. சிதறுண்டாவை தாண்டி போகும்போது பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நபிமார்கள்லாம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க, நானும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை
கோரிக்கை வைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, இந்த மலக்காச்சு மலக்குக்கு என்ன கோரிக்கை? மலக்குக்கு மனம் இருக்குதா? நீங்க மனம் தருவீங்களா? மலக்கு மலக்கு கோரிக்கை வைப்பாருங்களா? ஆச்சரியப்படுறாங்க. ஆமா நான் உண்டு என்ன அப்படின்னு, நாளை மறு உலகத்தில் கியாமத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நடக்க முடியாமல் தடுமாறக்கூடிய கடுமையான வேளையிலே உங்களுடைய உம்மத்துக்களை எல்லாம் என்னுடைய இறக்கையில் சுமந்து கொண்டு நான் செல்ல வேண்டும். உம்மத்துக்களை எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நடக்கிறது லேசான வேலையா? இல்லையே. இந்த ஒரு பாலத்திலேயே போனதுக்கு கால போக வேலை. அந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம்? அதை பற்றி நிறைய பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு தடுமாற்றங்களில் உள்ள பாடத்திலே நான் என்னுடைய இறக்கையில் அறுபது இருக்கிறது அப்படியே அள்ளி அள்ளி பண்ணி நான் விட்டுருவேன். அப்படியே சிஃப்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எவ்வளவு வேகமாக போகக்கூடியவர்கள் என்பதுதான் நமக்கு குர்ஆன் ஹதீஸில் விளக்கம் வருது. ஜிப்ரீல் ஸ்பீடுக்கு ஆச்சரியமான ஸ்பீட், அவ்வளவு வேகமாக இருப்பாங்க. நாம் கால்குலேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேகம். ஆக என்னுடைய இறக்கையிலே நான் கொண்டு போவேன்னு சொன்னதும் சரதாசாமி ஆனந்தத்தில் அழுத்தம். அந்த உம்மத்தின் மீது என்ன ஒரு கருணை. சரி சொல்லிட்டு போனீங்க, நான் அதை வைக்கிறேன்னு போனாங்க. அல்லாஹ் பார்த்த அந்த விஷயத்துல இதை மறந்துட்டாங்க. அவ்வளவு அழகு. அல்லாஹ் ஜமால், அல்லாஹ் அழகான, அல்லாஹ்வை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்கணும். ஆகப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் கண்டிப்பாக நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, அந்த அவரை பார்த்து அல்லாஹ்வை பார்த்தவன் சொல்லுவானா, சொல்லப்பட்ட மக்கள் சொல்லுவாங்களா, எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம், ஊரை பெண்கள் வேண்டாம், அங்க சுகம் வேண்டாம், ஆறு வேண்டாம், மாளிகை வேண்டாம், எல்லாம் வேண்டாம், அது மட்டும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு அழகு. அல்லாஹ் அப்படித்தான் அழகா வச்சிருக்கான். அல்லாஹ் ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகாக இருப்பதை விரும்புகிறான். இப்ப பார்த்த அந்த அழகை லயிச்சு போன சரதாரிசனம் வந்துட்டு திரும்ப வரும்போது எல்லாம் சொன்னா, சரி நாயகத்தை ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்களே, என்ன ரொம்ப ஜிப்ரீல் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த உம்மத்துக்களை எல்லாம் இந்த அவங்களுடைய இறக்கையிலே ஆசிரியத்திலே சுமந்து வருவதாக கோரிக்கை வச்சாங்க. ஆமா ரொம்ப, நான் அந்த கோரிக்கையை ஒரு திருத்தத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன், ஒரு ஷரத்தோடு ஏற்றுக்கொள்வேன். நான் எதுக்குறேன் வரட்டும், ஷரத்தோடு ஏற்றுக்கொள்வேன். என்ன ஷரத்து? உங்கள் மீது யார் அதிகம் ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறேன். அல்லாஹ் நம்மையெல்லாம் ஜிப்ரீலுடைய இறக்கையிலே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லக்கூடிய பாக்கியமற்றவர்களாக ஆக்கி வைப்பான். அந்த வேலையை தான் இன்ஷா அல்லாஹ் நாளை செய்ய இருக்கிறோம். ஸலவாத்துக்கு நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறக்கை நாளை நமக்கு வாகனமாக ஆக வேண்டும் என்பதற்காகவே நாளைக்கான மஜ்லிஸ் அது. அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வோமாக. இந்த மஜ்லிஸையும் அந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்காக துணையிட்டவர்கள், ஆலோசனை வழங்கியவர்கள், இதற்காக உதவியவர்கள், இதிலே கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரையும் மன்னித்து அருள் பாலிப்பானாக. நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆஷிக்க ரசூலாக அருள் பாலிப்பானாக. எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், இழிவுகளிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், வறுமையிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், குடும்ப பிரிவுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பலஸ்தீன் மக்களுக்கு பேரொரு பாலிப்பானாக. அந்த மக்களுக்கு நல்வாழ்வை தருவானாக. அந்த துயரை உடைப்பானாக. அவர்கள் ஏதேனும் பிழைகள் செய்திருந்தால் கருணையால் அவருடைய விசாலமான மன்னிப்பால் மன்னித்து பேரொரு பாலிப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவாங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.